சத்தியமித்திரன் செய்திகள் வாசிப்பது மரியமெர்சி. நாடு முழுவதும் 80வது சுதந்திர தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனை முன்னிட்டு டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் மோடி தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து சுதந்திர உரையில் பிரதமர் மோடி 6 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். இளைஞர் நலன், தொழில்நுட்பம், கல்வி, விளையாட்டு, செமிகண்டக்டர், எரிசக்தி ஆகிய துறைகள் தொடர்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பிரதமர் மோடி பேசுகையில், அடுத்த ஓராண்டிற்குள் நாடு முழுவதும் இருந்து 1 கோடி இளைஞர்களுக்கு AI துறையில் திறன் மேம்பாடு பயிற்சி வழங்கப்பட உள்ளது. இதன் மூலமாக சர்வதேச அளவில் AI துறையில் இந்தியா முன்னிலையில் இருக்கும் என்று தெரிவித்தார். அதேபோல் போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கும் மாணவர்களுக்கு இலவச ஆன்லைன் பயிற்சி அளிக்கப்படும் என்று அறிவித்துள்ளார். 80வது சுதந்திர தின விழா இன்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. தமிழக அரசின் சார்பில் சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் முதல்வர் விஜய் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார். முதல்வர் விஜயை தலைமைச் செயலாளர் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகள் வரவேற்றனர். தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் முதல்வருக்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டனர். இதையடுத்து காவல் அணிவகுப்பு மரியாதையை முதல்வர் ஏற்றுக்கொண்டார். பின்னர் அலங்கரிக்கப்பட்ட திறந்தவெளி வெள்ளை நிற ஜீப்பில் நின்றபடி அணிவகுப்பை பார்வையிட்டார். அணிவகுப்பு ஆய்வை முடித்துக் கொண்ட முதல்வர் விஜய் கோட்டை கொத்தளத்திற்கு சென்று தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். மூவர்ண கொடி பட்டொலி வீசி பறந்தபோது மலர்கள் தூவப்பட்டன. காவல்துறை இசைக்குழுவினர் தேசிய கீதத்தை இசைத்தனர். அப்போது முதல்வர், முப்படை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், அரசு உயரதிகாரிகள் மற்றும் விழாவில் பங்கேற்ற அனைவரும் எழுந்து நின்று தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தினர். விழாவில் அமைச்சர்கள், நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு உயரதிகாரிகள் மற்றும் பல்வேறு முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து முதல்வர் விஜய் சுதந்திர தின பேருரையை நிகழ்த்தினார். பின்னர் சுதந்திர தின சிறப்பு விருதுகளை வழங்கினார். பின்னர் பல்வேறு மக்கள் நலத்திட்ட அறிவிப்புகளையும் வெளியிட்டார். அதன்படி அண்ணன் சீர் திட்டம், தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. விழாவை முன்னிட்டு சென்னை முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் பில்லூர் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பில் முதல் 3 மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு 12ஆம் வகுப்பின் முதல் மதிப்பெண் எடுத்த மாணவிக்கும் பில்லூர் ஊராட்சி 2வது வார்டு உறுப்பினர் மற்றும் தமிழக வெற்றிக்கழக நிர்வாகி RG வெற்றிவேந்தன் அவர்கள் 1 கிராம் தங்க மோதிரம் மற்றும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையை வழங்கினார். சத்தியமித்திரன் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் மணிகண்டன். கன்னியாகுமரி மாவட்டம் வடச்சேரி பேருந்து நிலையத்தில் இன்று 150 கேமராக்கள் பொருத்தப்பட்டு செயல்பாட்டு நிகழ்ச்சியை மாவட்ட SP ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். இந்த விழாவில் SP, ADSP, DSP, இன்ஸ்பெக்டர் மற்றும் பல அதிகாரிகள் கலந்து கொண்டு பூங்கொத்து கொடுத்து SP ஸ்டாலின் அவர்களை வரவேற்றனர். சத்தியமித்திரன் செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் அருள் ரத்தினம். இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் கன்னியாகுமரி பேருந்து நிலையம், கன்னியாகுமரியில் உள்ள வடசேரி பேருந்து நிலையம், ஆம்னி பேருந்து நிலையம் எல்லாமே நம்ம CCTV கேமரா வளையத்துக்குள் கொண்டு வந்துள்ளோம். இதன் மூலமாக ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்தில் குற்றம் நடைபெற்று அந்த குற்றம் கண்டறிவதில் இந்த குற்றம் நடைபெறாமல் முன்கூட்டியே தடுக்கும் பொருட்டு தான் இந்த கேமரா நிறுவப்பட்டுள்ளது. இதன் மூலமாக ஒரு குற்றம் இல்லாத ஒரு மாவட்டத்தில் உருவாக்க முடியும். இந்த வடசேரி பேருந்து நிலையத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லையும் நம்ம CCTV கேமரா நிறுவி இருக்கோம். ஸோ அதன் மூலமாக யாருன்னா பழைய குற்றவாளிகள் வந்தாலும் நம்ம எளிதாக அடையாளம் கண்டு அந்த குற்றவாளிகளை நம்ம கைது செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம்னு வச்சுருக்கோம். பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, இல்லை கிரைம்லேருந்து பாதுகாப்பாக இருக்கும்படி நம்ம அறிவுறுத்துவது, யாராவது சஸ்பெக்ட் இருந்தால் இங்கிருந்தே நம்ம எளிதாக கண்காணிக்க முடியும். ஸோ எனவே நம்ம மாவட்டத்தை ஒரு குற்றம் இல்லாத ஒரு மாவட்டமாக மாற்ற முடியும். கண்டிப்பாக அதுக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம். இதில் ஒரு பகுதியாக கடந்த வருடத்தில் ஊர்காவல் கண்காணிப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு ஒவ்வொரு கிராமத்திலும் 2 கேமரா போட்டிருக்கோம். அந்த திட்டம் மூலமாக மட்டும் 2500 CCTV கேமரா ஆல்ரெடி நம்ம மாவட்டத்தில் இன்ஸ்டால் செய்து அதை பராமரிச்சுட்டு வரோம். சேம் ஒவ்வொரு பேருந்து நிலையத்திலும் இந்த CCTV போகிற பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. வருங்காலங்களில் தக்கலை மாத்தானம் மற்ற பேருந்து நிலையங்களிலும் இதுபோல CCTV கேமரா நிறுவப்பட்டு ஒரு இன்டகிரேட்டட் ஒரு மாடர்ன் கண்ட்ரோல் ரூம் நிறுவப்படும்.